மேம், நீங்க அம்மா ஜெயலலிதாவுடைய தீவிர விசுவாசம் சொல்லிருக்கீங்க. நிறைய அதிமுக மேடைகள்ல பேசிருக்கீங்க. இருந்தபோதும் அதிமுகவுல இணைச்சிக்காம பாஜகவுல இணைந்ததுக்கான காரணம் என்ன? நான் இருக்கிறது தெலுங்கானா. கடந்த 5 வருடங்களாக நான் தெலுங்கானால தான் இருக்கிறேன். எனக்கு என்னுடைய புகுந்த வீடு மட்டும் இல்லாமல் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தது தெலுங்கு மக்கள் தான். ஸோ எனக்கு அவங்களுக்கும் ஒரு கடமை எனக்கு ஆற்ற வேண்டி இருக்குது. தமிழகம் மட்டும் இல்லாம என்னுடைய புகுந்த வீடான தெலுங்கானாவிலையும் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும்னு சொன்னா அதுக்கு தேசிய நீரோட்டம் தான் சரி. அதிமுகங்கிற விஷயமும் ரெட்டேலங்கிற விஷயமும் எம்ஜிஆர் அம்மா ஜெயலலிதா அப்படிங்கிற விசுவாசமும் என்னைக்கும் எனக்கு இருக்கும். இதுக்கு இப்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ஈஸி ஆயிடுச்சு. ஏன்னா தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பின்னணி எனக்கும் அந்த விசுவாசம் இருக்கலாமே. இதுல கான்ஃபிளிக்டே இல்லையே. இல்ல, வெகு நாட்களாகவே பாஜகவில் இணைக்கிறதுக்கான அந்த முயற்சியில் ஈடுபட்ட மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா ஒரு 6-7 மாதத்திற்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் தலைவராக போதும் கமலாலயம் சென்று அவரை பார்க்க நேரிட்டதா அந்த ஒரு தகவலும் இருந்தது. வெகு நாட்களா பாஜகவில் இணைக்கிறதுக்கான அந்த ஒரு முயற்சி இருந்தீங்களா? இல்ல, நான் நிறைய ஒர்க் பண்ணிருக்கேங்க. கட்சி சாராம போன பாராளுமன்ற தேர்தலில் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழகத்தின் நலனுக்காக திரைமறைவில் சில விஷயங்கள் நான் ட்ரை பண்ணேன். அதை இப்ப சொல்றது சரியாவும் இருக்காது. பட் எனக்கு எல்லா கட்சியிலையும் குறிப்பாக ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியில எனக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயமா தான் நான் கமலாலயன் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவரை போய் பார்த்தேன். ஏன்னா எனக்கு அவர் லண்டன்ல இருந்த போது அவர் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாரு. அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது நான் கட்சியில என்ன இணைக்கிறதுக்காக ஒரு முயற்சி கூட நடந்தது. அப்பெல்லாம் நான் கட்சிக்கே வரமாட்டேன், நான் கட்சி அரசியலே செய்ய மாட்டேன். எனக்கு ஒரு இயக்கம், பெண் உரிமை, சட்ட உரிமை இதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு கட்சி அரசியலுக்கு நான் வந்துட்டேங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. எங்க போனாலும் நாம நியாயமான ஒரு கேள்விய தமிழக அரச பார்த்து கேட்டா உடனே திமுக ஈகோ சிஸ்டம்ல என்ன சங்கி, பாஜக, அண்ணாமலை அம்சாரா இப்படி பல கொச்சையான சொற்களை சொல்லி திட்டுறது சங்கிங்கிறது கொச்சையான சொல் கிடையாது. பட் விதவிதமா நம்மள அவங்க ஒரு அரசியல் சாயம் பூசி, தனி மனித அரசியல்வாதி சாயம் பூசி என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு லெவலுக்கு மேல நமக்கு என்ன தோணுது, நம்ம நியாயமான ஒரு கேள்வி, தூய்மை பணியாளர்களோட நம்ம களத்துல போய் நின்றா உடனே நீ யார் அமிச்சு வந்தான்னு தெரியுது, நீ பாஜகவுக்கு தானே, நீ பாஜக தானே, நீ சங்கி தானே அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல நியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு பாஜகவா தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு டிஎம்கே காரங்க தான் கத்து கொடுத்துருக்காங்க. அவங்க சொல் பேச்சை எவ்வளவு நாள் தாங்க நாங்க மீற முடியும்? அதான் எனக்கு சேர்ந்துட்டேன்.